நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பிற்கு சென்ற போலீசார் அரசு அதிகாரிகள் மீது கரைத்து வைத்த சாணியால் தாக்குதல் நடத்திய பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணில் பட்டவர்கள் மீது ஆவேசத்துடன் இந்த பெண் ஊற்றியது என்னவோ மூலிகை தண்ணீர் அல்ல, கரைத்து வைத்த சாணிதான் அது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் தட்டி கேட்ட காவல் அதிகாரிக்கும் சாணி அபிஷேகம் செய்ததுதான் ஹைலைட். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தண்டுகாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாலம்மாள் என்பவருக்கு சொந்தமாக 85 சென்ட் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலம் தொடர்பாக சாலம்மாளுக்கும் அவரது சகோதரி முனியம்மாள் என்பவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சாலம்மாள் தன்னுடைய நிலத்தை சர்வேயர் மூலம் முழுமையாக அளவீடு செய்ய முடிவு செய்து தாசில்தாரிடம் மனு அளித்தார். அதன்படி போலீசார் பாதுகாப்புடன் பாகலஹள்ளி VAO மாதேஷ், சர்வேயர் ஜோதி உள்ளிட்டோர் நிலத்தை அளவீடு செய்ய சென்றனர். ஆனால் நிலத்தை அளவீடு செய்ய முனியம்மாள் மற்றும் அவரது மகள் மாதம்மாள் இருவரும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரமடைந்த மாதம்மாள் வீட்டில் கரைத்து வைத்திருந்த மாட்டு சாணத்தை கரைத்து எடுத்து வந்து நாலாபுரமும் சுழன்றடித்து ஊற்ற அங்கிருந்தவர்கள் சாணியில் குளித்தது போல காட்சியளித்தனர். மேலும் அடுத்த கட்டமாக சென்று அறிவுரை கூறிய காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மீதே சாணியை ஊற்றி ஆவேசமாக வாக்குவாதம் செய்தனர். முனியம்மாளும் அவரது மகள் மாதம்மாளும். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த நில அளவீடு செய்ய வந்த சர்வேயர் ஜோதி தொப்பூர் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் மீது ஆபாசமாக பேசுதல், அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் முனியம்மாள் ஆக்கிரமிப்பு செய்த நிலத்தை சுற்றி அதிகாரிகள் வேலி அமைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.